பீகாரில் ஓட்டு திருட்டு செஞ்சு வெற்றி பெற்றுட்டு அங்கே பீகார் வேலை முடிஞ்சவுடனே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலான்ட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்துட்டாங்க நேற்று கோயம்புத்தூருக்கு. எதுக்கு வந்திருக்காங்கண்டாக்கா விவசாயிகள் மாநாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு இவருக்கு வருவதற்கு ஏதாச்சும் ஒரு அருகதை இருக்கான்னு நமக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னாக்கா 2.5 வருஷம் காலம் விவசாயிகளை மசோதா போட்டு அவங்கள சாகுபடித்து போராட்டம் பண்ண வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரோட்டில் வீதியில் போராட்டம் பண்ணி அவங்க தீர்வு கண்டிருக்காங்க. இப்போ விவசாயிகளுக்கு நாங்கள் பாதுகாப்புன்ட்டு விவசாய மாநாட்டுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பிரதமரும் அவங்களுடைய சகாக்களும் கலந்துக்கிறீங்க. கேட்டாக்கா நாங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. அநியாயம் பண்ணது எல்லாமே விவசாயிகளுக்கு உங்கள் பிரதமர் தான் நீங்களும். இப்போ விவசாயிகளுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. என்ன நியாயம்னு புரியல. இதில் கூட்டணி கட்சியாக இருக்க ஐயா எடப்பாடி அவர்கள் வேறு. எடப்பாடி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்கிறாரு, நான் விவசாயிங்கிறாரு. ஆனால் விவசாயிக்கு எதிராக சட்ட மசோதா கொண்டுட்டு வந்தப்போ எந்த ஒரு இதுவும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அதுக்கு ஆதரவாக இருந்துட்டு நான் விவசாயிங்கிறாரு. இப்போவும் அந்த எதிர்ப்பு மசோதாவை கொண்டுட்டு வந்த அவர் பிரதமர் இன்றைக்கி விவசாயிக்கு மாநாட்டில் கலந்துக்கிறாருன்றதோட முதல் ஆளாக போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் என்ன இதுன்ற நமக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விவசாயிக்கு உறுதுணையாக இருக்கணுமே தவிர விவசாயிக்கு எதிராக இருக்கிறவங்க கூட போய் அடிப்பணிஞ்சிக்கிட்டு நிற்கிறது எந்த ஒரு விதத்தில் நியாயம்னு தெரில. இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு விஜய் அண்ணன் கூட எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கலை. ஆனால் இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் டிஎம்கே ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி ஏந்தி செஞ்சாக்கா அதுக்கும் பிரச்சனை பண்ணுறீங்க. அதாவது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலும் விட மாட்டேங்கிறாங்க. அதை கேட்டாக்கா 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது மக்கள் தொகைங்கிறாங்க. ஆனால் அவங்க ஆள்ற மாநிலத்தில் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் பீகாரில் மகாராஷ்டிராலாம் 20 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிற மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற மாநிலத்தில் கூட மெட்ரோ ரயிலில் விட்றாங்க. கேட்டாக்கா இங்கே மக்கள் தொகை கம்மிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. மக்கள் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றையும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல படிப்பறிவு உள்ள மக்கள், நல்ல கூர்மையான புத்தி உள்ளவங்க. உங்களுடைய வேலை இங்கே வேலைக்கு ஆகாது.